அமைப்புகளுடனோ கட்சிகளுடனோ எந்தவித ரகசிய ஒப்பந்தங்களும் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடபகுதிக்கான ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மைத்ரிபால சிறிசேன யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பொது எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டார். கட்சிகள், அமைப்புகள் உள்ளிட்ட 49 குழுக்கள் இருக்கின்றன. முஸ்லிம் காங்கிரஸ், முஸ்லிம் தேசிய முன்னணி ஆகியனவும் இவற்றில் அடங்குகின்றன. அதேபோன்று பொது செயற்பாட்டில் இணைந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். மஹிந்த ராஜபக்சவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுத்தார். எந்தவித ஒப்பந்தமும் இன்றி, எழுத்து மூல ஆவணங்கள் எதுவும் இன்றி எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்தது. ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரணில் விக்ரமசிங்கவும் நானும் ரகசிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளதாக அரசாங்கம் கடந்த சில தினங்களாக போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த காகித துண்டுகளுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. அதிகாரம் ஒருவருடைய மனச்சாட்சிக்குள் தான் இருக்கின்றது. நேர்மையுடன் செயற்பட்டால் அதிலே அதிகாரம் உள்ளது. අපි සම්පූර්ණයෙන් මේ චෝදනා ප්‍රතික්ෂේප කරනවා. ඔය කිසිම කඩදාසියකට බලයක් නැහැ. බලය තියෙන්නේ හැම කෙනෙකුගේම හෘද සාක්ෂිය පපුවේ පාර්ලිමේන්තුවට අවංකව වැඩ කරනවා නම් ඒකයි බලය කියලා කියන්නේ. இது வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 66%, அதாவது 66 விகிதம் அந்த 5 நபர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு தான் கொடுத்து அரச பிரதிநிதிகளுக்கு 33% தான் கிடைக்கின்றது. வீண் செலவு செய்திருக்கின்றார்கள். இன்று முகத்துவாரத்தை பாருங்கள். ஹம்பாந்தோட்டிலே முகத்துவாரத்தை கட்டியிருக்கின்றார்கள். 2600 மில்லியன். இன்னும் ஒரு விமான நிலையம் ஒன்று செய்திருக்கின்றார்கள். அதற்கு 360 மில்லியன். இப்படியாக சூறையாடும் இந்த மக்களின் நிலைமை என்ன? இந்த முகத்துவாரத்தை பார்த்தால் ஒரு கப்பலாவது வருகின்றதில்லை. இந்த விமான நிலையை பார்த்தால் ஒரு விமானமாவது வருவதில்லை என்று காலிமுகத்தை பாருங்கள். காலிமுகத்தை பார்த்தால் அந்த காலிமுகத்தினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சைனாவுக்கு கொடுத்து விட்டார்கள். எங்கள் இறைவன் படைத்த கண்ட இலங்கையினுடைய போது மாங்காய் வடிவம் அல்லது முத்து வடிவம் என்று கூறினார்கள் எங்கள் பழமையிலே. ஆனால் அந்த வடிவத்தை எல்லாம் மாற்றி இன்று அது ஒரு பெரும் சாதகமாக, ஒரு பெரும் போர்வதமாக இருக்கின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன்.